நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் வேலைவாய்ப்பை பெருக்குவது, நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று தயாநிதி மாறன் உறுதியளித்துள்ளார். மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் இவர் பரப்புரையில் தீவிரமாக இறங்கியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் விறுவிறு பேட்டிக்காக இவருடன் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கலைஞர் எங்களிடம் இருக்கிறார், எங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், எங்கள் கூடவே இருக்கின்றார். இந்த தைரியத்தை எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனிருப்பதால் அவரில் நாங்கள் தலைவர் கலைஞரை பார்க்கிறோம். எங்களை சரியாக வழிநடத்தி வெற்றி பாதையில் கலைஞர் எவ்வாறு செல்வாரோ அதே பாதையில் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை அழைத்து செல்கிறார். எங்களிடம் கூட்டணி பலம் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு யார் பார்த்து எங்களுக்கு கூட்டணியில் எங்கள் தலைவரே சொன்னார், நாங்கள் பிரித்து கொடுக்கல, பங்கிட்டு பேசி பங்கிட்டு அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து அவர்கள் தொகுதியை கொடுத்துருக்கிறோம். காரணம் என்றால் எங்கள் கூட்டணியில் உள்ள அனைவருமே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் அதை பற்றி தான் முதல் அவங்க நோக்கமாக இருக்குது. அதை கருத்தில் கொண்டுதான் எங்கள் தலைவர் சொல்வது போல் பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். எங்கள் இலக்கு வெற்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்பு போயிட்டு இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் 2004 2014 பார்த்தீங்கன்னா 30,000 நேரம் ஐடி ஜாப் படிக்கும், 40,000 சம்பளம் கிடைக்கும். அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்து அவருக்கு என்ன வேலை சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,000 ஸ்டார்டிங் சார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை. மோடி 1.5 கோடி இளைஞர்களுக்கு தரேன்னார், ஒருத்தருக்குமே தரல. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 ஆண்டில் ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்றால் கொரியர் சர்வீஸிலும் ஸ்விக்கி போன்ற சாப்பாடு டெலிவரி சர்வீஸ்லாம் படித்து விட்டு இளைஞர்கள் தங்கள் இப்படியாவது வாழ்வில் அவங்க இப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டியதுக்கு அந்த மாதிரி தொழிலுக்கு கற்கிறாங்க. ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி மீண்டும் வரணும், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தது யார்? கலைஞர். யூபிஏ ஆட்சியில் இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது கொண்டு வந்தோம். அந்த மெட்ரோ திட்டத்தின் மூலமாக ஓரளவுக்கு டிராஃபிக் குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இது பத்தாது. சென்னை நகரம் பெருகி கொண்டே செல்கிறது. சென்னை நகரை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வர இருக்காங்க. அப்போ சென்னை நகரை இன்னொரு 10 ஆண்டுக்கு இல்லை 25 ஆண்டுகளுக்கான உட்கட்டமைப்பை நாம் செய்திட வேண்டும். இப்போ என்ன பண்ண நிர்மலா சீதாராமன் கேட்டால் சொல்கிறாங்க அந்த கோப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியல. எங்கே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே செய்த தீர்மான கோப்பு எங்கே இருக்குன்னு தெரியலன்றாங்க. இந்த புள்ளால் தேடுறாங்களா கோப்பை? 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க? நீட்டிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்போம். எப்படிங்க முடியும்? மத்தியில் ஆட்சியில் இருப்பது யார்? பாஜக. மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது யார்? அஇஅதிமுக. ஏப்பா இது உங்களால் செய்ய முடியாதா? யார் செய்யணும்? நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சோன்னு அவங்க அறிவிக்கிறாங்களே 7 பேரை ராஜீவ் கொலையில் சம்மந்தப்பட்ட 7 பேரை விடுவிக்க கோரிடு. நீங்கள் 2 ஃபைலை அனுப்பிச்சு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஃபைலை அனுப்பிச்சு ஃபைல் கவர்னர்கிட்ட கழுத்து வாங்க உங்களால் முடியாதா? மற்றதுக்கெல்லாம் கவர்னர் கழுத்து போடுறாருல, ஏன் இந்த கோப்பில் கவர்னர் கழுத்து போட மாட்டார்? அப்போ உங்கள் உள்நோக்கம் என்ன? செய்ய இல்லை, வெறும் மக்களுக்கு சத்தியத்தை சொல்வது. நாங்கள் இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம். எப்படி ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள அனைவர் பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் சேரும் சொன்னார் மோடி. கருப்பு பணத்தை ஒழிச்சார் மோடி. பேங்க்கில் 15 லட்சம் வந்ததா? அதே போல்தான் தீர்மானங்கள். இவர் அந்த 5 வருஷம் கழித்து நாங்கள் இதை செய்கிறோன்றாரு, வேலைவாய்ப்பை பெறுகிறோன்றாரு. தமிழ்நாட்டில் நாங்கள் நீட்டை ஒழிப்போன்றாங்க, இதை செய்ய பண்ணுறாங்க. எப்படிங்க முடியும்? ஆட்சியில் இருக்கும்போதே உங்களால் செய்ய முடியலன்னா ஏன் பின்ன செய்வீங்க? இப்போ சொல்கிறாங்க நாங்கள் திமுக என்ன தலைவர் தளபதி என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நம்ம செய்வோம்னு சொல்கிறீங்களே, எப்படி செய்ய முடியும் உங்களால்? உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும் போதே செய்ய முடியாத அடிமைகளாக நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் எப்படி நம்ப முடியுது? உங்களுக்கு தேவை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துடணும், பிறகு அப்புறம் மக்களை பார்த்துக்கலாம், ஏமாற்றலாம். அதானே தயாநிதி மாறன் அப்படின்னாலே எப்போதும் ஒரு மலர்ந்த முகம், ஒரு மெல்லிய புன்னகை. இந்த ரகசியம் என்ன? அது தெரியலையே. இயல்பாகவே எது இருந்தாலும் மக்களை முதல்ல வரவேற்கும் போது வச்சுக்க, சிரித்து கொண்டு வளர்த்தா வச்சுக்கலாம். அவங்க பிரச்சனைகள் வந்தால் வச்சுக்கலாம், நம்மள ஒரு அன்பாக ஒருத்தர் வரவேற்கிறார். அந்த வரவேற்பு தான் மிக முக்கியம். அது இயல்பாக வந்துவிட்டது எனக்கு கருதுகிறேன். நன்றி.